வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதை. ஒரு அழகான காலம். ஒரு செல்ல மகள் தன் அப்பா கிட்ட வந்து, அப்பா, என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ரெடியா வந்து நிக்குது. நான் என்னப்பா பண்றது அப்படின்னு ரொம்ப அழுத்துக்கிறான். அவளுடைய அப்பா ஒரு சூப்பர் சமையல்காரர். உடனே மகளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு, வா சமையல் அறைக்கு போலான்னு சமையல் அறைக்கு அழைச்சிட்டு போறாரு. போயிட்டு 3 பாத்திரங்களை எடுத்து அதுல தண்ணீரை ஊற்றி அடுப்புல வைக்கிறார். உடனே இவளுக்கு கோபம் வருது. அப்பா, நான் என்னுடைய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா ஜாலியா சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேக்குறான். பொறுமையா கொஞ்சம் கவனிமா, உனக்குதான் தீர்வு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் பாத்திரத்துல உருளைக்கிழங்க போடுறாரு. 2வது தண்ணீர் கொதிக்கும் பாத்திரத்துல முட்டைகளை போடுறாரு. 3வது பாத்திரத்துல கமகமக்கும் வாசனை உள்ள காஃபி கொட்டைகளை எடுத்து போடுறாரு. 3ம் நல்லா கொதிக்குது. அவர் பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறார். 20 நிமிஷம் கழிச்சு அடுப்பை அணைத்தார். அணைத்துட்டு உருளைக்கிழங்க ஒரு கப்ல எடுத்து வச்சார். அடுத்ததாக முட்டையை எடுத்து இன்னொரு கப்ல எடுத்து வைத்தார். அடுத்ததாக கமகமக்கும் காஃபிய ஒரு கப்ல ஊத்தினார். இப்ப மகளை பார்த்து, இதை பார்த்த உடனே உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்கிறார். உடனே உருளைக்கிழங்கு, முட்டை, காஃபி அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் உத்து பாருமா அப்படின்னு சொல்றாரு. உத்து பாக்குறா. தொட்டு பாரு அப்படிங்கிறாரு. உடனே உருளைக்கிழங்கு தொட்டு பாக்குறா. பஞ்சு போல மென்மையா இருக்கு. முட்டைய உடைச்சு உரிக்க சொல்றாரு. உரிச்ச உடனே அது கெட்டியா மாறி இருக்கிறத பாக்குறா. காஃபி எடுத்து ஒரு சிப் குடிக்க சொல்றாரு. எடுத்து குடிக்கிறா. ரொம்ப வாசனையோட கமகமக்க இனிமையா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தா. அப்பா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப ஆவலா கேட்டா. உடனே பொறுமையா விளக்க ஆரம்பிக்கிறார். உருளைக்கிழங்கு, முட்டை, காஃபி கொட்டைகள் இது 3மே ஒரே கஷ்டத்தை தான் சந்திச்சிருக்கு. அதுதான் சுடு தண்ணீர். ஆனா ஒவ்வொன்றும் அது வித்தியாசமான முறையில அணுகுனது. ஆனா ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி நடந்துக்குச்சு. முதல்ல உருளைக்கிழங்கு கெட்டியா இருந்துச்சு. அது சுடு தண்ணீர்ல போட்டவனே ரொம்ப மென்மையா பலவீனமா மாறிடுச்சு. முட்டை உடையக்கூடியதா உள்ள தண்ணியா இருந்துச்சு. அது கொதிக்கிற தண்ணீர்ல போட்ட உடனே அது கெட்டியா மாறிடுச்சு. அடுத்தது நம்முடைய காஃபி கொட்டைகள். அது ரொம்பவே ஸ்பெஷல். காஃபி கொட்டைகளை போட்டவனே சுடு தண்ணீர்ல அது அந்த தண்ணீரையே மாத்திடுச்சு. ரொம்ப வாசனையா இனிமையான ஒரு பானமா மாத்தி கொடுத்துருச்சு. இப்ப சொல்லு, நீ என்னவா இருக்க போற? உன் வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுது அதை எப்படி சமாளிக்க போற? உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க போறியா, அல்லது முட்டைகள் மாதிரி இருக்க போறியா, அல்லது காஃபி கொட்டைகளா இருக்க போறியா? நீ யாரு மாதிரி இருக்க போற என்று கேட்கிறார். இந்த கதை இங்க முடியுது. இந்த கதை சொல்ற பாடம் என்ன? நம்ம வாழ்க்கையில நம்மை சுற்றியும் நமக்குள்ளேயும் பல கஷ்டங்கள் இருக்கும், வரும். ஆனா அந்த கஷ்டங்களை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அதனால கஷ்டங்களை நினைச்சு கவலைப்படாம அதை எப்படி கையாளலாம், எதிர்கொள்ளலாம் அப்படின்னு யோசிச்சு புத்திசாலித்தனமா செயல்படணும் அப்படிங்கறதுதான் இந்த கதை உணர்த்துது.